சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் 30ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று வர்றார். இது கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு, அதாவது 27ஆம் தேதி 26ஆம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் தான் இந்த ரிஷப ராசியில இருக்க போறார். இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும்போது வருமான ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய மாத வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே சமயம் குருன்றது பாத்தீங்கன்னா வருட வருமானங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுன்றது உங்களுடைய நிரந்தர வருமானத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். அதனால இந்த சுக்கிரன் மாதம் மாதம் ஒரு ராசிக்கு டிரான்சிட் ஆகும்போது அந்த மாத வருமானத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, மாத வருமானத்துல ஏதாவது ஒரு கடன் தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்துல சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற போறார். சுக்கிரனுடைய பார்வையும் சமசப்தமமாக உங்களுடைய ராசியின் மேல விழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், குடும்பம் சம்பந்தமாக உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். தன்னுடைய வீட்டிலேயே சுயமாக ஆட்சி பெற்று இருக்கும்போது உங்களுக்கு உண்டான தேவைகளை தேடி நீங்க போகக்கூடிய ஒரு நேரம். என்னென்னலாம் நீங்க இது நாள் வரைக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அஷ்டமாதிபதி தான் விருச்சிக ராசியே. அப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு மன வலிமை உடையவர்களாக இருப்பாங்க. உடல்வாகு எப்படி இருந்தாலும் உடல்வாகும் நல்ல ஒரு தேஜஸா இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா முகத்துல எப்போதுமே ஒரு முரட்டுத்தனம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா வாழ்நாள்ல சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய போராட்டத்தை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டே வருவாங்க. அந்த வைரம் பாஞ்ச கல்லுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அந்த செதுக்கி செதுக்கி தன்னைத்தானே செதுக்கி செதுக்கி எல்லாருடைய ஒரு இதுவும் ஆகி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து தனி மரமாக, அதுவும் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கூட யாருமே அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. தன்னைத்தானே ஒரு மெருகுபடுத்தி மெருகுபடுத்தி அப்படி ஒரு கல் மனதாக மன வலிமை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க விருச்சிக ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய ஒரு இதயம் தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுலபமாக நானே பார்த்துப்பேன் அப்படின்ற அளவிற்கு அந்த மன வலிமை இருக்கிறவர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று வர்றது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ன்றத இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த டெவலப்மெண்ட் மிக பெரிய அளவுல வருமான ரீதியாக இருக்க போது. சுக்கிரனாகப்பட்டவர் வருமானத்திற்கு சொந்தக்காரர், அதுவும் மாத வருமானம். அடுத்து பாத்தீங்கன்னா குருவாகப்பட்டவர் இடைவிடாது வரக்கூடிய ஒரு வருமானம். இந்த ராகுன்றவர் உங்களுடைய பரம்பரைக்கு நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை தான் குறிக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்தே அந்த வருமானத்தை நிரந்தரப்படுத்துவதற்கு உண்டான ஒரு அமைப்பை உங்களுக்கு முழுவதுமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரம். வேலையில நிறைய ஒரு மாற்றங்களை நீங்களே அடைவதற்குண்டான ஒரு நேரம். வேலையை சுலபமாக நீங்க விட்டாலும் கூட எளிதாக அந்த வேலையை திரும்ப பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை தேடிதான் இந்த அமைப்புகள் இந்த ஒரு மாதத்துக்கு நீங்க டிராவல் பண்ண போறீங்க. எந்த அளவுக்கு நீங்க வருமானத்தினால அவமானப்பட்டீங்க, அசிங்கப்பட்டீங்க, அந்த இதெல்லாமே குறைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடிக்கடி மருத்துவ செலவுகள், ஏதாவது ஒரு உபாதைகள் அதாவது உடல் ரீதியாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் வெளியில பார்த்தா இவங்கள தெரியவே தெரியாது. நிறைய உடல் உபாதைகளை இவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த உடல் உபாதைகளுக்கு நிவர்த்தியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த நிவர்த்தியுமே இவர்களுக்கு கிடைக்காது. இந்த காலகட்டம் அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை
அப்படின்றது மிக அதிக அளவுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தெய்வ வழிபாடும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டம் காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணும்போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் குடும்பத்துல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தினால சில பிரச்சனைகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அது இன்னமும் தொடரும். அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த தொழில் மூலமாக நிறைய வருமானங்கள், கூட்டு வருமானங்கள் அப்படின்றது ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஷேர் வேல்யூன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரம். ஆட்சி பெற்ற சுக்கிரன் இவர்களுக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு வருமானத்தை தான் கொடுக்க போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத வருமானம். ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் நீண்ட காலமாக ஒரு லாங் டேர்ம் பிளான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்ப முதிர்வு அடைந்து ஒரு நல்ல ஒரு தொகை இந்த மாத அளவுல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் நீங்க ஒரு நல்ல ஒரு உங்களுடைய வருமானத்தை சேமிக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள். எப்போதுமே கையில காசே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா கையில காசு இருந்தது அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவே எல்லாமே தெரியும். அந்த தெரிந்த சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டம் அது எல்லாமே முதிர்வு பெற்று உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். இந்த வருமானத்தை நீங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு விதமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கட்டத்துல நீங்க நகையில இன்வெஸ்ட் பண்ணுங்க. நகையில இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொத்துக்கள் மீது இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இழப்புகள்ன்றது அதிகமாக இருந்தது. அதனால சொத்துக்கள் மீது விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணுனீங்கன்னா அதுல அதிகப்படியான ஒரு இழப்புகள்ன்றது இருக்கும். அதே இது நீங்க ரெனோவேஷன் ஒர்க்குன்றது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த காலகட்டம் அந்த ரெனோவேஷன் ஒர்க்கு நீங்க ஜென்ரலாவே சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 5 வருடம் 7 வருடம் பழமையாக இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கி நீங்க யூஸ் பண்ணும்போது அதுல இழப்புகள்ன்றது மிக பெரிய அளவுல குறைக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்படி இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை நீங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு அக்கறை காட்டாதீங்க. இந்த மாசத்துல ஏதாவது தேவையில்லாத ஒரு அவமானங்கள் வரும், தேவையில்லாத அசிங்கங்கள் வரும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக. அதுவும் எஸ்பெஷலி அந்த குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால அவர்கள் மீது இருக்கக்கூடிய சின்ன ஒரு பாசம், நேசம், ஒரு அக்கறை, அந்த அக்கறையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு தள்ளி வச்சிடுங்க. இந்த மாசம் முழுவதுமே நீங்க வருமானத்தை நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குவதற்குண்டான நேரம். அதுக்கெல்லாம் என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வேலைக்காக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். அதாவது நீங்க போற இடத்துல எல்லாம் பொன்னும் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த சுக்கிரனும் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால அந்த பொன் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு மிக அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல ஒரு ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு பெர்மனண்டாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்களா அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்தாதான் ஒழிய உங்களுக்கு அங்க வேலை இழப்புகள் இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த விதமான வேலை இழப்புகளும் இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடையாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, இங்க இந்தியால இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்களா
ஒரு வாலண்டரியா எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேலையை விட்டாதான் இந்த காலகட்டம் அந்த வேலை இழப்புகள் இருக்கும். இல்ல உங்களுடைய திசாபுத்தி மிகவும் மோசமான நிலைமையில இருக்கு, சனி சனி திசை செவ்வாய் புத்தி இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை சூரிய புத்தி இருக்கு, இந்த மாதிரியான காலகட்டங்களை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு எல்லா அமைப்புகளுமே நல்லா இருக்கு. நீங்களா வாலண்டரியா போய் சில தவறுகளோ சில தேவையில்லாத இழப்புகளோ செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.